அண்மை செய்தி ஒகேனக்கல் நீர்வரத்தானது 1.1 லட்சம் கனஅடியாக உயர்ந்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலிருந்து நீர்வரத்து 1.15 லட்சம் கனஅடியாக உயர்ந்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்தானது 1.15 லட்சம் கனஅடியாக உயர்ந்துள்ளது. விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் நந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் நந்தகுமார், தற்போது அணையின் நீர்வரத்தானது எவ்வாறு உள்ளது? இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் மரண்யா. அதாவது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 1 லட்ச கனஅடியிலிருந்து தற்போது காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 1,15,000 கனஅடியாக அதிகரித்து பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது கர்நாடகா, கேரளா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளான கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் அதிகமாக நிரம்பியுள்ளது. இதனால் தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கப்பட்ட நிலையில கடந்த 10 நாட்களாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. மேலும் கர்நாடக அணைகளில் இருந்து 1 லட்சம் கனஅடியிலிருந்து 1,50,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளில் நீர்த்திறப்பு அதிகரிப்பு காரணமாக தமிழக எல்லையான புலிகுண்டலுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது. நேற்று காலை நிலவரப்படி நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 62,000 கனஅடியாக இருந்தது. மேலும் நேற்று மாலை நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 1 லட்சம் கனஅடியாக உயர்ந்த நீர்வரத்தானது இன்று காலை 6 மணி நிலவரப்படி 1,15,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால மெயினருவி, சின்னியருவி, ஐந்தருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து ஒகேனக்கல் சுற்றுலா பரிசீலிக்கவும், அருவிகளில் மற்றும் ஆற்றங்கரை ஓரங்களில் குளிக்கவும் தொடர்ந்து தடை நீடித்து வருகிறது. மேலும் நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டு இருப்பதால காவிரி கரையோர பகுதிகளில் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் ரோந்து பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். காவிரி கரையோர தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தினது. நீர்வரத்து அதிகரிப்பால காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான புலிகுண்டியில் மத்திய நீர் ஆணைய அலுவலர்கள் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். வருண்யா. நந்தகுமார், விவரங்களுக்கு நன்றி.